உலக தமிழர்களின் நம்பர் 1 செய்தித்தளம் www.tamilvoice.com. எட்டு திக்கு செய்திகளையும் ஒரே பார்வையில் தரும் தமிழ் பொய் செய்திகள். வணக்கம், இது tamilvoice.com செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். இலங்கை நாடாளுமன்றத்தில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கிருக்கும் ஆட்சியாளர்களும் கட்சிகளும் தமிழக மீனவர்கள் பிரச்சனையில் ஆதாயம் தேட முனைந்துள்ளன. அதனால் தமிழக மீனவர்களின் துயரம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு முற்றுப்புள்ளி வைத்திட தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் வைத்து தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை கண்டித்து ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வதும் அவர்களது படகுகளை பறிமுதல் செய்வதும் தொடர்கதையாகி வருகின்றது. நேற்று மீன்பிடிக்க சென்ற நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 37 மீனவர்களையும் அவர்களது 5 படகுகளையும் இலங்கை கடற்படையினர் வளைத்து பிடித்து சென்றுள்ளனர் எனவும் அவர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருந்தார். புனித ஸ்தலம் ஒன்றுக்குள் அத்துமீறி நுழைவதற்கு முயற்சி செய்த சிங்கள ராவய அமைப்பினரை போலீசார் தண்ணீர் பிரயோகம் மேற்கொண்டு கலைத்துள்ளனர். லாங்குடி ஜெகிலானி வரலாற்று சிறப்புமிக்க பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள சிங்கள ராவய அமைப்பினர் மீதே தண்ணீர் பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அப்பகுதிக்குள் பிரவேசிக்க வேண்டாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. கல்தோட்டை போலீசார் நீதிமன்ற உத்தரவு தொடர்பில் சிங்கள ராவய குழுவினருக்கு அறிவித்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார். எனினும் போலீசார் அறிவுறுத்தலை மீறி சிங்கள ராவய அமைப்பின் குழுவினர் புனித பூமிக்குள் நுழைய முற்பட்டமையினால் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் கலைக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு எதிராக மகளிர் அமைப்பினர் இன்று யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டமைப்பினரால் பெண்கள் மீது துஷ்பிரயோகம் மேற்கொள்ளப்படுவதாக குற்றச்சாட்டுகள் வெளிவருவதாக கூறியே இவ்வார்ப்பாட்டம் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இவ்வார்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் மற்றும் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா ஆகியோரது உருவப்பொம்மைகள் எரித்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். தந்தை செல்வா நினைவு சதுக்கத்திற்கு அருகாமையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் மாட்டின் வீதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சி அலுவலகம் வரை சென்றது. அலுவலகத்திற்கு முன்னால் இரு தலைவர்களின் உருவப்பொம்மைகளும் ஆர்ப்பாட்டக்காரர்களால் வீதியில் இழுத்துச் செல்லப்பட்டு அலுவலகம் ஒன்றில் எரியூட்டப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலுள்ள வங்கக்கடலில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு இரு நாட்டு மீனவர்களுக்கும் உரிமை உண்டு என்பதை இந்திய அரசாங்கம் வலியுறுத்த வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கோரியுள்ளார். அவர் இன்றைய தினம் இந்திய ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் தமிழக மீனவர்களும் மீன்பிடிப்பது தொடர்பில் 40 வருடங்களுக்கு மேலாக பிரச்சனைகள் நீடித்து வருகின்றன. கச்சை தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த பின்னரே இந்த பிரச்சனை மிகவும் தீவிரமடைந்துள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் இதற்கு தீர்வு காணும் வகையில் கடந்த 24ஆம் தேதி சென்னையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது வருடம் ஒன்றிற்கு 83 நாட்கள் மாத்திரமே இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என தமிழக மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதற்கு அனுமதி அளிக்க முடியாது என தெரிவித்து எல்லை தாண்டும் மீனவர்களை கைது செய்யுமாறு நேற்று முன்தினம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கல்வி இல்லாவிட்டால் தமது சமூகத்திற்கு எந்த பலாபலனையும் பெற்றுக்கொள்ள முடியாது என கிழக்கு மாகாண சபை விவசாய அமைச்சரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளருமாகிய துரைசிங்கம் தெரிவித்துள்ளார். இதுவரை காலமும் நாம் நமக்காக மட்டும் படித்திருந்தாலும் இனிவரும் காலங்களில் எமது சமுதாயத்திற்காகவும் படிக்க வேண்டும். இவ்வாறு செயற்படும் போதே எமது இனத்தை முன்னேற்ற முடியும். தற்போதைய சூழ்நிலையில் எமது தமிழினத்தின் பலமும் கல்வியில்தான் தங்கியிருக்கின்றது. மட்டக்களப்பு கல்குடா கல்வி வலயத்துக்குட்பட்ட உதயன்மூலை விவேகானந்தா வித்தியாலயத்தில் வியாழக்கிழமை மாலை இடம்பெற்ற விளையாட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், ஆசிரியர்கள் தமக்குள் இருக்கும் கல்வியை மாணவர்களுக்கு ஊட்டி அவர்களை தாமாகவே முன்வரச் செய்வதுதான் கல்வி செயற்பாடு.
கல்வி என்பது ஏழை மக்களுக்கு ஊன்றலாகவே விளங்குகின்றது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் கொடும்பாவியை எரிக்க முயற்சித்த தமிழக வாழ்முரிமை கட்சியின் உறுப்பினர்கள் 10 பேரை இந்திய போலீசார் கைது செய்துள்ளனர். இலங்கை கடல் எல்லைக்குள் தமிழக மீனவர்கள் வந்தால் கைது செய்யுமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அறிவித்திருந்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே கொடும்பாவி எரிப்பு சம்பவம் இடம்பெற உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தஞ்சாவூரின் வடக்கு மாவட்ட செயலாளரினால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட கட்சியின் உறுப்பினர்களே கொடும்பாவிகளை எரிக்க முற்பட்டுள்ளனர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறியது போலவே கடந்த நாட்களில் கூறியிருந்தார் என்றும் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் குறிப்பிட்டிருந்தனர். பாராளுமன்றத்தில் 19வது மற்றும் 20வது அரசியலமைப்புகளை சமர்ப்பித்து பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களுக்கு இடையில் கடந்த வியாழக்கிழமை சிறிகொத்தாவில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது இது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் இம்மாத இறுதிக்குள் குறித்த 2 அரசியலமைப்புகளையும் ஒருமித்து சமர்ப்பித்து பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது. 20வது அரசியலமைப்பில் தேர்தல் முறையில் திருத்தங்களை மேற்கொள்ளல், கலப்பு தேர்தல் முறையொன்றை அறிமுகப்படுத்தல் உள்ளிட்ட யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய தேசிய கட்சி புதிய தேர்தல் முறையை அறிமுகப்படுத்துவதற்கு உடன்பட்ட போதிலும் எதிர்வரும் 23ஆம் தேதியின் பின்னர் இந்த அரசாங்கம் ஆட்சி அமைத்ததற்கு எவ்வித அதிகாரமும் இல்லை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய நாடுகள் உதவி பொதுச் செயலாளர் ஹவுலிய ஜூ இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார். அவர் இன்றைய தினம் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். இலங்கைக்கு வருகை தர உள்ளார் என இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் அலுவலகம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் 10ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருக்கும் உதவி செயலாளர் பலதரப்பட்டவர்களுடன் சந்திப்பில் ஈடுபட உள்ளார். ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அபிவிருத்தி திட்டங்களுக்கான வேலைகளை இனங்காண்பது குறித்து அரசின் சிரேஷ்ட அதிகாரிகள், அபிவிருத்தி பங்காளிகள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளுடன் கலந்துரையாட உள்ளார். காணாமற் போனோர் தொடர்பிலான பரணகம ஆணைக்குழுவின் விசாரணைகள் எதிர்வரும் 6ஆம் தேதி அம்பாறை மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இவ்விசாரணை எதிர்வரும் திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரை தொடர்ந்தும் 4 நாட்கள் நடைபெற உள்ளது. அந்த வகையில் 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதிகளில் கல்முனை பிரதேச செயலாளர் பிரிவிலும் 8ஆம் 9ஆம் தேதிகளில் ஆலையடி வேம்பு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் அமர்வுகள் நடைபெற உள்ளது. இதேவேளை காணாமல் போனோர் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு அமர்வுகளில் பொதுமக்கள் சாட்சியம் அளிப்பதை புறக்கணிக்குமாறு தமிழ் சிவில் சமூகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. எரிபொருட்கள் விலை குறைப்பினால் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு பாரிய அளவில் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எரிபொருள் விலை குறைப்பினால் ஜனவரி மாதம் 22ஆம் தேதி முதல் இதுவரையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு 5 மில்லியன் ரூபாய் வரையில் நட்டம் ஏற்பட்டுள்ளது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சில தொழிற்சங்கங்கள் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளன. எரிபொருளுக்கான வரிகளை அகற்றிக் கொள்ளாத காரணத்தினால் இவ்வாறு நட்டம் ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் விலை குறைப்பினால் மக்களுக்கு நன்மை ஏற்பட்டுள்ளதனால் இந்த நட்டம் தொடர்பில் எதிர்ப்பை வெளியிடப் போவதில்லை என தொழிற்சங்கம் மேலும் தெரிவித்துள்ளன. இறுதிக்கட்ட போரின் பின்னர் புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட ஆயுதங்கள் வெளிநாட்டு ஆயுத குழுக்களுக்கு விற்கப்பட்டதாக சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மோசடி தடுப்பு விசாரணை குழுவும் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் விசாரணைகளை நடத்தி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் இலங்கை தூதுவர் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதம் வழங்கிய விடயம் குறித்து விசாரணை நடத்தப்படுகின்றது. அவரை தேடி வருகின்றோம். இது குறித்து உக்ரைன் அரசு எமக்கு அறிவித்துள்ளது. இலங்கையிலும் அண்மையில் ஆயுத கப்பல்கள் பிடிக்கப்பட்டன. வேறு நாட்டு அரசாங்கங்களுடன் ஆயுத கொடுக்கல் வாங்கல் செய்ததாக கோத்தபாய கூறியிருந்தார். நைஜீரியாவுக்கும் ஆயுதம் வழங்கியதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் நைஜீரியா போகோரகாம் அமைப்பின் ஆயுதம் வழங்கியதாக சந்தேகம் இருக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர்களது நடவடிக்கைகள் குறித்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சரவை அமைச்சர்கள் தமக்கு பல்வேறு வழிகளில் அசௌகரியங்களை ஏற்படுத்துவதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை சுமத்திய பிரதியமைச்சர் திஸ்ஸ கரளியத்து அமைச்சு பதவியை ராஜினாமா செய்திருந்தார்.
சில அமைச்சர்களின் அதிகாரங்கள் கூட தமது அறிவித்தல்களை ஏற்றுக்கொள்வதில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். யமனில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலையினால் அங்கு சிக்கியுள்ள இலங்கையர்களை அழைத்து வருவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. விமானங்களை யமனுக்கு தரையிறக்க முடியாத நிலை காணப்படுவதே இந்த சிக்கல் நிலைக்கு காரணம் என கூறப்படுகின்றது. அங்கு ஏற்பட்டுள்ள யுத்த சூழ்நிலை காரணமாக தரை மார்க்கமாகவோ அல்லது கடல் மற்றும் வான் மார்க்கமாகவோ நாட்டை விட்டு வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எது எவ்வாறு இருப்பினும் இந்தியாவும் சீனாவும் இந்தோனேசியாவும் அங்கு சிக்கியுள்ள இலங்கையர்களை மீட்க உதவ முன்வந்துள்ளதாக வெளிவிவகார பிரதியமைச்சர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியை உருவாக்க தாம் தயார். சபாநாயகரிடமும் தமது விருப்பத்தை முன்வைத்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதேவேளை நிமல் சிறிபாலடி சில்வா தொடர்ந்தும் பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு தகுதியற்றவர். அதேபோல தினேஷ் குணவர்தனவால் எதிர்க்கட்சி தலைவராக வர முடியாது. ஒரே கட்சி ஆளும் தரப்பாகவும் எதிர்த்தரப்பாகவும் இருந்து செயற்பட அனுமதி இல்லை எனவும் அவர் கூறியிருந்தார். பிரதான இரு கட்சிகளும் ஒன்றிணைந்து தேசிய அரசாங்கத்தை அமைத்துள்ள நிலையில் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி யாரென்ற முரண்பாடு ஏற்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த போது அனுரகுமார் திசாநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். 19வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக எவ்வாறு பௌத்த மதம் அளிக்கப்படும் என்பதனை பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன விளக்க வேண்டும் என சுகாதார அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் பரிந்துரை செய்யப்பட்டுள்ள 19வது திருத்தச் சட்டத்தில் பௌத்த மதத்தை அளிக்கும் சூழ்ச்சி திட்டம் காணப்பட்டால் அது எங்கே எவ்வாறு என்பதை காண்பிக்க வேண்டும். ஏதாவது ஒரு இடத்தில் அவ்வாறான விடயங்கள் இருந்தால் அதனை நீக்கி நடவடிக்கை எடுக்கப்படும். 19வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக பௌத்த மதம் அளிக்கப்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக எந்த ஒரு பௌத்த பிக்குவோ இதுவரையில் சுட்டிக்காட்டவில்லை. இவ்வாறான ஆபத்துக்கள் எதுவும் இருக்க இடமில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்வது இந்திய செய்தி. கருணையின் வடிவமான இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த தினத்தை ஈஸ்டர் திருநாளாக உலகமெங்கும் கொண்டாடி மகிழும் கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவருக்கும் உளமார்ந்த ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உன் மீது நீ அன்பு செலுத்துவது போல் பிறர் மீதும் அன்பு செலுத்துவாயாக என்று மனிதநேயத்தின் மாண்பினையும் அன்பு செலுத்துவதன் அவசியத்தையும் எடுத்துரைத்த இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்டு பின்பு உயிர்த்தெழுந்த 3ஆம் நாள் ஈஸ்டர் திருநாளாக கொண்டாடப்படுகின்றது. இயேசு பிரானின் போதனைகளை பின்பற்றி ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்டி ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் கூறியுள்ளார். தொடர்வது வெளிநாட்டு செய்தி. கென்யாவில் 147 மாணவர்கள் உயிரிழக்க காரணமான பயங்கரவாத தாக்குதலை கண்டு அஞ்சப் போவதில்லை என அந்த நாட்டு அரசு அறிவித்துள்ளது. கென்யாவின் கரிசா நகர பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மாணவர்கள் விடுதியில் வியாழக்கிழமை அதிகாலை நுழைந்த அல் ஷபாப் பயங்கரவாதிகள் சரமாரியாக சுட்டனர். இந்த தாக்குதலில் 147 மாணவர்கள் உயிரிழந்தனர். 79 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். கடந்த 1998ஆம் ஆண்டு கென்யாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் அல் கொய்தா நிகழ்த்திய தாக்குதலில் 213 பேர் கொல்லப்பட்டனர். அடுத்தபடியாக அந்த நாட்டில் நடைபெற்ற மிக மோசமான பயங்கரவாத தாக்குதல் இதுவாகும். இத்துடன் தமிழ் voice.com செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. இந்த செய்திகளை விரிவாக வாசிக்க தமிழ் voice.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். எமது அடுத்த செய்தியினை நாளை நீங்கள் கேட்கலாம். உலக தமிழர்களின் நம்பர் 1 செய்தித்தளம் www.tamilvoice.com